வணக்கங்க. இதுதாங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மாறாதேன்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பாருங்கள் இவ்வளோ பசுமையாக எவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் அவ்வளோ பசுமையாக இருப்பாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாங்க. நல்ல என்னங்க திடீர்னு ஒருத்தர் சூம் பண்ணுறீங்க? இதே வாங்க, இதே எங்கள் மாறாத பசுமை கிராமங்க. என்ன காரணம்னா இங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவர் அவர் பேர் பசுமை பண்டாரம். அவர் பண்ணுறதுனால தாங்க இவ்வளோ இந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குது. என்னங்க கம்பி என்னன்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்க. துணி காய போகிறது கம்பி இல்லைன்னா என் கொடி கட்டுற கம்பி. ஐயா கட்டி விட்டாருங்க பஞ்சாயத்து துணி காய போடுற கம்பி. இந்த ஊரில் காற்று இல்லைன்னாங்க உடனே எங்கள் ஐயா ஒரே பேனா வச்சுட்டாரு. அதுக்கு பேர் சுவிட்சிலானா பேருட்டாங்க. பாருங்க இந்த பசுமை காரணத்தில் இடையில ஒரு பெரிய பிரச்சனை. அது யாருன்னா இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்னால தான். என்னங்க 5 பேருன்னு தென்னை மரத்தை காட்டுறீங்க? 5 பேர் தென்னை தள்ளி தள்ளி நிற்கிற மாதிரி நீங்கள் 5 பேர் பிரிஞ்சுதான் நிற்பாங்க. அதை பற்றி தான் இங்கே ஒரு போட்டோ எடுக்க வந்துருக்கோம். என்ன இன்னைக்கு ஒரு பைப்புலையும் காணும், நேரம் போக மாட்டேங்க. பஞ்சாயத்து ஒருத்தனையும் காணுமே, எவனா ஒருத்தன் சிக்கனுமே. வாடா தெரியா என்ன இங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்களே ஒரு பிரச்சனை. என்னைய பிரச்சனை? மாட்டுச்சாணியை காணும்னு. அது எப்படியா காணும்? மாமாடா மாட்டுச்சாணியை காணும்னு. அது கீழே இருந்து மேல இருந்து கீழே இல்லடா விடலண்ணே, மாட்டுல இருந்து வெளியே விடுதுறேன். ஆனா கீழே விழுந்தா காணுமியா? எவ்வளோ ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. மாட்டுச்சாணியை கூட விட மாட்டேங்கிறாயா? அது எப்படியா காணாம? பார்க்கணும் மட்டும் கேளுக்கடா என் பையன். பாருக்கண்ணே அவனே சொல்லியிருக்கான காலைல பாத்துருக்கான் அவனே. அது எப்படியா உள்ள இருந்து வெளியே வருது? கீழே விழுந்தா அதுக்குள்ள ஆட்டையை போட்டு கேட்ச் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆட்டையா போட்டு போயிருந்தாங்க. என்னடா பண்ண எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு பிடிச்சா சாவடிக்கணும்னு எனக்கு சந்தேகம் இருக்குமே. எனக்கு அந்த அதை எடுத்துட்டு என்னையா பண்ண போறாங்க? அது இத்து போறாங்க. சாணி கூட விட மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன பேர் இந்த புழுக்க பண்ணி மாதிரி சந்தேகமா இருக்குடே. எங்க வீட்டுக்கு வந்தாம்னா நேற்று நைட்டு நான் பார்த்தோம்னே. அதான் அவனுக்கு ஆளை காலை போடா போடா. நான் பட்டா பட்டியா போடுறது இல்ல. ஐயா வாங்கய்யா. என்னங்கய்யா நீங்க வருமோன்னு கேளு. பாத்தியா ஐயா? ஐயா அம்மா பட்டாபடி போடுறது யாரும் போடக்கூடாதுயா. லாலே 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 லாலா லாலே லாலே லாலா. அதான் போடல. ஐயா காட்டாம உட்காருங்கப்பா. ஐயா ஐயா சொல்லுங்க. இங்க நின்று பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லையா, நம்ம மாட்டுல இருந்து சாணம் வந்துச்சு. அது அப்படியா விழுந்தது? மாட்டு சாணம் விழ தெரியாதயா? மாட்டு சாணி போட்டு கீழே விழலையா? காண ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. உள்ள இருந்து வெளியே வந்துச்சுன்னு சொல்லுதாங்க. ஆனா கீழே விழலையா? ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. வைக்கணும். நான் ஒருத்த மேல காண்டா இருக்கேயா. அவன் பேரு புழுக்க பாண்டி. வர சொல்லியிருக்கேன். வந்தானான்னு தெரியலையா? கூப்பிடியா? அந்த பக்கம் இருக்கு. கூப்பிடுறா. ஐயோ கொஞ்சம் கையை கொஞ்சம் கம்மியா. யோ இங்க வாயா. கூப்பிட்டியா? யோ மாட்டுத்தொழுவத்துல மகைய வச்சு ஓட்டுல தான் கூரைய வச்சு மாட்டு மேல செய்ய திருந்த சாணி திருடா, சாணி திருடா, திருடா திருடா. கூரை மேல கைய வச்சு மாட்டுத்தொழுவத்துல கேரை வச்சு மாடு மேல கைய வச்சு சாணி திருடுவேன். திருடா திருடா மாட்டு சாணி திருடா. பட்டாப்படி போல கொஞ்சம் மரத்து வையா கொஞ்சம். ஐயா ஐயா இவன் தான் சாணி திருந்த இவன் தான். நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல கூறு போட்டுருவாங்க. தட்டுப்புட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கய்யா. அவன்கிட்ட சொல்லி வைங்கயா. அவன் சொரியா பக்கத்துல வந்து சாணியை திருடுனேன். சாணி காட்டாம. சரி சரி. நீங்க ஒரு ஆட்டாம தீர்ப்ப சொல்லியா டக்கு புட்டுன்னு என்னையா பேசிட்டு இருக்கீரு? திரும்ப சொல்லு. திருடினியா சாணிய? திருடினியா சாணிய? திருடினியா? யாரா திருடின? சாணி கூறுகட்ட எப்படியா சாணி திருடினா என்ன பண்ண போறேன்?
எதுக்கே திருநெல்வேலி அந்த சாணியை வச்சு என்னய்யா பண்ணிருப்பாங்க? இல்லையா அதை யூஸ் பண்ணி அந்த ஏதோ வீட்டுக்கு ஏதோ அடுப்பறிக்கலையா கேஸ் ஏதோ தயாரிக்கலையா அதுக்காக எடுத்தியாங்களா? கேஸ் எடுக்கணும் உங்களுக்கு எடுத்துக்கோங்கய்யா. ஐயா கால வரைக்கும் உட்காருங்கய்யா. சரி சரி. நீங்க கம்பு கூட்ட கீழே போடுங்க, கொஞ்சம் நாத்தம் தாங்க முடியல. ஆமாய்யா. என்ன திருப்பி சொல்ல முடியுமா முடியாதா உன்னால? தட்டுப்பட்டு திருப்பி சொல்லியா? சொல்ற இரு. பஞ்சாயத்துல அவரா நீ என்ன பஞ்சாயத்துல முடியாதா உன்னால? சொல்ற கேளு கேளு கேளு. நீ சொல்ல போல கம்பு கூட்ட தூக்காரு சொன்னிட்டே இருக்கேன், நாத்தம் தாங்க முடியல. சரி மூடு. வீட்டுக்கு போகணும்ல. உன் மாடு சாணி போடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சாணி போடாம. நீ இனிமே என் கக்கூச கழுவணும். அதுக்கு பொது கக்கூசை கழுவிட்டு போறோம்யா. போயா நீயும் போயா.